Connecting with the divine with your eyes closed is meditation. Connecting with the divine with your eyes open is darshan. Let us all now move from meditation to darshan. Slowly, very slowly, please open your eyes. கட்டு சங்கிலி வெட்ட சங்கிலி நொண்டி சங்கிலி கரும் சங்கிலி வராரையா வராரையா எங்களை காக்க ராஜ சங்கிலி எரிமலை 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 போல நீ வர எரிமலை 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 போல நீ வர ராஜ சங்கிலி சங்கிலி கருப்பரே சங்கிலி கட்டி வந்து நின்னவரே ராஜ சங்கிலி சங்கிலி கருப்பரே சங்கிலி கட்டி வந்து நின்னவரே கொட்ட மேல கொட்டி பறக்க புகழ கொண்டவரே அண்டமெல்லாம் மதற வைக்க நடந்து வந்தவரே சூழத்தையும் வேகத்தையும் கையில் கொண்டவரே சாட்டைகளும் வீரங்களும் கூட்ட கொண்டவரே எரிமலை 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 போல நீ வர எரிமலை 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 போல நீ வர ராஜ சங்கிலி கருப்பரே சங்கிலி கட்டி வந்து நின்னவரே ராஜ சங்கிலி சங்கிலி கருப்பரே சங்கிலி கட்டி வந்து நின்னவரே மீசக்காராணி ரோஷக்காரா உன்னை தேடி வந்தானி பாசக்காரா வேஷக்காராணி வேஷக்காரா பல வேஷம் கட்டி வந்தவரா மீசக்காராணி ரோஷக்காரா உன்னை தேடி வந்தானி பாசக்காரா வேஷக்காராணி வேஷக்காரா பல வேஷம் கட்டி வந்தவரா எட்டு தசை ஒன்ன கண்டா நடுங்க அந்த எட்டு தசை ரசாவணி இங்க வருக எட்டு தசை ஒன்ன கண்டா நடுங்க அந்த எட்டு தசை ரசாவணி இங்க வருக எரிமலை 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 போல நீ வர சண்டனமோ வள்ளி வச்சி பூச்சி விட நாம் வர எரிமலை 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 போல நீ வர சண்டனமோ வள்ளி வச்சி பூச்சி விட நாம் வர ராஜ சங்கிலி கருப்பரே சங்கிலி கட்டி வந்து நின்னவரே ராஜ சங்கிலி கருப்பரே சங்கிலி கட்டி வந்து நின்னவரே கொட்ட மேல கொட்டி பறக்க புகழ கொண்டவரே அண்டமெல்லாம் மதற வைக்க நடந்து வந்தவரே சூழத்தையும் வேகத்தையும் கையில் கொண்டவரே சாட்டைகளும் வீரங்களும் கூட்ட கொண்டவரே எரிமலை 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 போல நீ வர எரிமலை 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 போல நீ வர ராஜ சங்கிலி சங்கிலி கருப்பரே சங்கிலி கட்டி வந்து நின்னவரே ராஜ சங்கிலி சங்கிலி கருப்பரே சங்கிலி கட்டி வந்து நின்னவரே வெட்ட சங்கிலியா நீ கட்டு சங்கிலியா பல நாமம் கொண்ட வீர சங்கிலியா கருப்பழகா நீ கருப்பழகா கருமேனி கொண்ட உடல் அழகா வெட்ட சங்கிலியா நீ கட்டு சங்கிலியா பல நாமம் கொண்ட வீர சங்கிலியா கருப்பழகா நீ கருப்பழகா கருமேனி கொண்ட உடல் அழகா வெள்ள தடி கையில் தடி உனக்கு இறகு அத கையில் கொண்டு நீயும் போட்டு ஒரு கணக்கு வெள்ள தடி கையில் தடி உனக்கு இறகு அத கையில் கொண்டு நீயும் போட்டு ஒரு கணக்கு எரிமலை 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 போல நீ வர சண்டனமோ வள்ளி வச்சி பூச்சி விட நாம் வர எரிமலை 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 போல நீ வர சண்டனமோ வள்ளி வச்சி பூச்சி விட நாம் வர ராஜ சங்கிலி கருப்பரே சங்கிலி கட்டி வந்து நின்னவரே ராஜ சங்கிலி கருப்பரே சங்கிலி கட்டி வந்து நின்னவரே கொட்ட மேல கொட்டி பறக்க புகழ கொண்டவரே அண்டமெல்லாம் மதற வைக்க நடந்து வந்தவரே சூழத்தையும் வேகத்தையும் கையில் கொண்டவரே சாட்டைகளும் வீரங்களும் கூட்ட கொண்டவரே எரிமலை 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 போல நீ வர எரிமலை 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 போல நீ வர ராஜ சங்கிலி கருப்பரே சங்கிலி கட்டி வந்து நின்னவரே ராஜ சங்கிலி கருப்பரே சங்கிலி கட்டி வந்து நின்னவரே கட்டு சங்கிலி வெட்ட சங்கிலி நொண்டி சங்கிலி கரும் சங்கிலி வராரையா எங்களை காக்க ராஜ சங்கிலி
ஐயா வாராரு வெள்ள சமயத்துல ஏறி வாராரு செருவா கையில தூக்கிக்கிட்டு வராரு அசலுங்க போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு வராரு உட்காக்க எங்க முனி சதவிருத்தி வராரு கருப்பா கருப்பா போட்டு ஈர கருப்பா நெருப்பா 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 வாரையா நெருப்பா மோச கேட்டு நீயும் வாயா தகுதி வித்தாலும் போட்டு ஆடி வாயா வீர கருப்ப சூர கருப்ப சகலி கருப்ப மாயா வேட்ட முனிய வால் முனியா ஜடா முனிய மாயா வீர கருப்ப சூர கருப்ப சகலி கருப்ப மாயா வேட்ட முனிய வால் முனியா ஜடா முனிய மாயா வேட்ட முனிய வால் முனியா ஜடா முனிய மாயா வீர கருப்ப சூர கருப்ப சகலி கருப்ப மாயா வேட்ட முனிய வால் முனியா ஜடா முனிய மாயா ஏறி வராரு செருவா கையில தூக்கிக்கிட்டு வராரு அசலுங்க போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு வராரு எங்க முடி சதவிருத்தி கருப்பா கருப்பா போட்டு ஈர கருப்பா நெருப்பா 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 வாரையா நெருப்பா மோச கேட்டு நீயும் வாயா தகுதி வித்தாலும் போட்டு ஆடி வாயா வீர கருப்ப சூர கருப்ப சகலி கருப்ப மாயா வேட்ட முனிய வால் முனியா ஜடா முனிய மாயா வீர கருப்ப சூர கருப்ப சகலி கருப்ப மாயா வேட்ட முனிய வால் முனியா ஜடா முனிய மாயா நாதனே விழுந்தா சட்டையடி எங்க மொழி நாதனே நடந்து வந்தா சலகை மொழி ஐயா பேக் வாய்ஸ் make a trouble put it in a 6 feet under
போல சீரிக்கிட்டு பூமிக்குங்க வந்தாரையா கைகளுக்கு யமனாக அவேசமா வராரையா வீராதி வீரனா எங்கையா சூரனா வாராறு கருமுனியா ஏழு கடலை தாண்டி வந்து அண்டம் காக்கும் மன்னவர் எங்கையா முன்னீஸ்வரையா வராருயா வராரு கருப்புரங்க வராரு கண்டன போல பாதோ பாசத்தோட வராரு கையில சவுக்கு கொண்டு விட்டரமா தூக்கிக்கிட்டு வராரு எங்கையா வராரு ஏட்டு கூந்தல் ஜடா முனி சாட்டை விசுறும் பாண்டி முனி நொண்டி வரும் வாள் முனியா செவத கண்ணில் அக்னி முனி சிறுபல்லகில் கங்கை முனி கட்டுடலில் செம்முனியா நிலவுடலில் பூதமுனி கருவுடலில் கருமுனி கோட்டை காக்கும் கோட்டை முனியா கோண கொண்டை ராஜமுனி கோர பல்லு சுடல முனி குலத்தை காக்கும் முனீஸ்வரையா குதிரை கணைகள் சத்தத்திலே பெய்க கதிரை ஓடுதையா குதிரை மேல பவனி கட்டி ஊர்வலமாய் வராரையா நடல பண்ணோ சுடல மன்னோ ஐயனோட எல்ல பண்ணோ ஏவல் பிள்ளை சுற்றுல அண்டகள் அண்டகம் ஒட்டக்கி பப்பா அன்னை காக்கும் கோட்டை முனி ஊரை வாழும் பாண்டி முனி காட்டில் வாழும் ஜடா முனியா நதிய வாழும் கங்கை முனி மலைய வாழும் கரும் முனி மயல காக்கு சொடலை முனியா காவலுக்கு செம்முனி வேட்டையாடும் வாழும் முனி பாசத்திலே ராஜமுனியா கோபத்திலே அக்னி முனி வீரத்திலே பூதமுனி ஏழு லோக முனீஸ்வரையா பொருட்டு மீச காரணையா வேட்டையாட வந்தாரையா பைரவன் துணையுடனே காவலுக்கு நின்னாரையா சிங்கம் போல சீரிக்கிட்டு பூமிக்குங்க வந்தாரையா பைகளுக்கு யமனாக அவேசமா வராரையா வீராதி வீரனா எங்கையா சூரனா வாராறு கருமுனியா ஏழு கடலை தாண்டி வந்து அண்டம் காக்கும் மன்னவர் எங்கையா முனீஸ்வரையா வீரா வீரா மதுர வீரா சூரா தீரா சொந்தக்காரா 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 ஆலப்பார அருவா உனக்கு வெட்டருவா மீச முறுக்கு ஆலப்பார அருவா உனக்கு வெட்டருவா மீச முறுக்கு சக்தி வாய்ந்த எங்க சாமி ஜலபானு மதுர வீரசாமி சக்தி வாய்ந்த எங்க சாமி ஜலபானு மதுர வீரசாமி ஆலவந்த முனிய தேவா நீ மதுர காத்த மதுர வீரா ஆலவந்த முனிய தேவா நீ மதுர காத்த மதுர வீரா வீர முடிய பெட்டையிட வந்த மதுர வீர முடிய நயான வீர முடிய பெட்டையிட கொலையோடு கடுக வீர முடிக்கான வீரா வீரா மதுர வீரா சூரா தீரா சொந்தக்காரா வீரா வீரா மதுர வீரா சூரா தீரா சொந்தக்காரா சுருட்டு போக மண்டலமா இருக்கும் குண்டலமா குண்டலத்துல மேலே நீ ஆடி வரும் தாண்டவமா சுருட்டு போக மண்டலமா இருக்கும் குண்டலமா குண்டலத்துல மேலே நீ ஆடி வரும் தாண்டவமா வெள்ளையா குதிரையில ஐயா வேட்டையாட வந்தவரோ 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 வீர முடிய பெட்டையிட வந்த மதுர வீர முடிய நக்கான வீர முடிய பெட்டையிட கொலையோ நடுக்கடுங்க வீர முடிக்கான வீரா வீரா மதுர வீரா சூரா தீரா சொந்தக்காரா வீரா வீரா மதுர வீரா சூரா தீரா சொந்தக்காரா கடலை தாண்டி குடியிருக்கும் கலாமாறு முடியனே இருக்க இடம் காத்த வந்த எங்க பாண்டி முடியனே கடலை தாண்டி குடியிருக்கும் கலாமாறு முடியனே இருக்க இடம் காத்த வந்த எங்க பாண்டி முடியனே
ஐயா ஆட்சி செய்ய மண்டபரோ ஆலவந்த புண்ணிய தேவா நீ மந்திரகாந்த மதுர வீரா ஆலவந்த புண்ணிய தேவா நீ மந்திரகாந்த மதுர வீரா ஆலவந்த புண்ணிய தேவா நீ மந்திரகாந்த மதுர வீரா ஆலவந்த புண்ணிய தேவா நீ மந்திரகாந்த மதுர வீரா. Yes, mama, musical. ஜட்டா ஜட்டா சுடுற பறார் அந்த பதில நடந்து பறார் கட்டு படம்பு அழகு வீரன் காவல் காக்க எழுந்து பறார்.
Paramashiva Samarambam Nithyanandeshwari Parashakti Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam. I welcome you all with my love and respects. I welcome all the devotees, disciples, Samajis, Satsangis, Srimahans, Mahans, Tanidar, Kotari, visitors, viewers sitting with us all over the world. Through Kailasa's Nithyananda TV, YouTube Live, Facebook Live, Kailasa TV, Hinduism Now TV, Enlighten app, Twitter and two-way video conferencing, having Nayana Diksha. I welcome all of you with my love and respects. Today, 9th day of the Paramashivaratri Brahmotsavam, Sri Nithyanandeshwara Paramashiva, Sri Nithyanandeshwari Parashakti are gracing in Sarvalankara, Amlanamala, in Rishabhavahana, Swarna Rishabhavahana, in Adi Kailasa Nithyananda Peetam. We now offer our worship at their feet and receive their grace. Today is also Sri Ramakrishna Paramahamsa's Jayanti Day, the 184th Avatara Dinotsava of Sri Ramakrishna Paramahamsa. We also now offer worship at his feet and receive his grace too. धूरसि धूर्वधूर्वन्तम् धूर्वतयो ओस्मान् धूर्वतिम् धूर्वयम् वयम् धूर्वामस्त्वम् देवानामन्त्रस्थितमम् पप्रितमम् जुष्टतमम् बन्धितमम् देवभूतममहृतमसि हविर्धानन्त्रिगुम्भस्वमात्वार् मित्रस्य त्वा चक्षुषा प्रेक्षेमाभिर्मा सन्निग्धामात्वा हि गुंशम्। ओम श्री नित्यानंदेश्वरी पराशक्ति समेत श्री नित्यानंदेश्वर परमशिवाय नमः। सर्वदेव देवी स्वरूपाय भगवते श्री नित्यानंद परमशिवाय नमः। धूपमाघ्रापयामि। ओम उद्दीप्य स्वजात वेदो बघ्निर्तिं मम पशुपुष्टमह्यमावह जीवनं च दिशो दिश मानो हि गुंसि जात वेदो कामश्वं पुरुषं जगते अभिभ्रदग्न आगहि श्रिया मा परिपातय। ओम श्री नित्यानंदेश्वरी पराशक्ति समेत श्री नित्यानंदेश्वर परमशिवाय नमः। सर्वदेव देवी स्वरूपाय भगवते श्री नित्यानंद परमशिवाय नमः। एकहारती दीपं संदर्शयामि। ओम अमृते अमृतोद्भवे अमृतवर्षिणि अमृतं श्रावय श्रावय स्वाहा। ओम श्री नित्यानंदेश्वरी पराशक्ति समेत श्री नित्यानंदेश्वर परमशिवाय नमः। सर्वदेव देवी स्वरूपाय भगवते श्री नित्यानंद परमशिवाय नमो नमः। नैवेद्यं निवेदयामि। ओम तन्महेशाय विद्महे वाग्विशुद्धाय धीमहि तन्नः शिवः प्रचोदयात्। ओम सदाशिवाय विद्महे सहस्राक्षाय धीमहि तन्नः शिवः प्रचोदयात्। ओम व्योमव्योमाय विद्महे सूक्ष्मसूक्ष्माय धीमहि तन्नः सूक्ष्मः प्रचोदयात्। ओम श्री नित्यानंदेश्वरी पराशक्ति समेत श्री नित्यानंदेश्वर परमशिवाय नमः। सर्वदेव देवी स्वरूपाय भगवते श्री नित्यानंद परमशिवाय नमो नमः। कर्पूर नीराजनं संदर्शयामि। रक्षान् धारयामि।
आपकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। अथ धूपः। ॐ धूरति धूर्वधूर्वन्तं धूर्वतयोऽस्मान् धूर्वति गन्धूर्वयं वयं धूपामस्तं देवानामतिरस्मितमं पप्रितमं महितमं देवहूतमहृतमति हविर्धानन्द्रिगुंहस्ममात्वा आर्मित्रस्य स्वाचक्षापे क्षेमाभिर्मा सुचित्ता मास्वाहि गुंशम्। ॐ श्री भगवते श्रीरामकृष्णदेवाय नमो नमः। धूपमाघ्रापयामि। ॐ मुद्दीप्यस्वजातवेदोपघ्नन् निरृतिं मम पशुभिश्चमह्यमावह जीवनं च दिशो दिश मानो हि कुन्तीज्ञातवेदो कामश्वं पुरुषं जगत् अबिभ्रतघ्न आगहिष्या मा परिपातय। ॐ श्री भगवते श्रीरामकृष्णदेवाय नमो नमः। एकहारतीदीपं सन्दर्शयामि। ॐ मधुवातारतायते मधुक्षरन्ति सिन्धवः माध्वीर्नसन्तोषधीः मधुनक्तमुतोषसि मधुमत्पार्थिवगं व्रजः मधुद्यौरस्तु नः पिता मधुमान्नो वनस्पतिर्मधुमागम् अस्तु सूर्यः माध्वीर्गावो भवन्तु नः मधु मधु मधु। ॐ श्री भगवते श्रीरामकृष्णदेवाय नमः। नैवेद्यं निवेदयामि। ॐ न तत्र सूर्यो भाति न चन्द्रतारकं नेमा विद्युतो भान्ति कुतोऽयमग्निः तमेव भान्तम् अनुभाति सर्वं तस्य भाता सर्वमिदं विभाति। ॐ श्री भगवते श्रीरामकृष्णदेवाय नमो नमः। सर्वदेवदेवी स्वरूपाय भगवते श्री नित्यानन्द परमशिवाय नमो नमः। कर्पूरनीराजनं सन्दर्शयामि। रक्षान् धारयामि। Paramashiva's message from Sri Kailas directly. Listen. Source of Tyaaga is directly the Prana of Paramashiva himself. In every step of your life, when you are breathing Tyaaga, manifesting Tyaaga, you are breathing Paramashiva himself. Bhairava, MahaKalabhairava is the manifestation of Paramashiva's Tyaaga. Today I have some of the most powerful Bhairava mantras compiled from various agamas, tantras, Puranas published by Tiruvavaduduri Adinam. I first wanted to thank Tiruvavaduduri Adinam for doing this great, wonderful work.
the Guru Maha Sannidhanam of Tiruvavadur Yadinam, and the team assisting Guru Maha Sannidhanam, his editors, the whole team, I want to thank sincerely for this publication. In one place they compiled the whole original, authentic definitions, mantras, everything about MahaKalabhairava. So I thank them before I use this to invoke Kalabhairava, the ultimate Tyaaga, Paramatyaga in all of us. Today is also Sri Ramakrishna's birthday, Avatara Dina Mahotsava. Ramakrishna, Avatara Varishta, the greatest incarnation of God in the modern times, greatest incarnation of Paramashiva in the modern times, undoubtedly highest influence on me next to Arunagiri Yogeshwara. If I have to say, I'll tell it's Ramakrishna Paramahamsa. Next to Arunagiri Yogeshwara, if I list who all have inspired me, influenced me, awakened me, if I put the list, first naturally Arunagiri Yogeshwara, the second name will be Ramakrishna. No disrespect, even Ramana Maharshi will be third name. I am not disrespecting Ramana Maharshi. Surely Bhagavan Ramana Maharshi will not feel disrespected. It's okay. Even senior wise, Ramakrishna is senior. Ramakrishna. Absolute embodiment of all the absolute attributes of the absolute. Whether you call purity, consciousness, auspiciousness, power manifestation, uncomparable. From the time I read Ramakrishna in Amuda Mozhigal in Tamil, which was my inspiration till now, from that day to till now, he is one of my Aradhana Murti, means in my personal worship, he is always there, and worshipping him was and is part of my life every day, even today. The first ashram I built was dedicated to his name, Sri Ramakrishna Dhyanapeetham. So, we are celebrating Ramakrishna's Jayanti in Sri Ramakrishna Dhyanapeetham, and all the ashrams, adhinam, sarvanya we have. Let's offer Aarti in Sri Ramakrishna Dhyanapeetham
Tiruchengodu Adinam, and then I will continue the satsang. ॐ राजाधिराजाय प्रसंयसाहिने नमो वयं मयि श्रवणाय कुर्महे समे कामान् कामकामाय मह्यं कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवानी सहितं नमामि भगवते श्रीरामकृष्णदेवाय नमः कर्पूरनीराजनं सन्दर्शयामि सर्वदेवदेवी स्वरूपाय भगवते श्रीनित्यानन्दपरमशिवाय नमः कर्पूरनीराजनं सन्दर्शयामि Now listen. Tyaaga, in any level, whether you give up one meal or you give up whatever you call as wealth, anything you give up, from the context that you are Paramashiva, understand that. The context from which, the cognition from which you decide to do Tyaaga is too important. Cognition that you are Paramashiva, with that, any Tyaaga you do, you start infusing yourself with Paramashiva Prana. You become Bhairava, MahaBhairava, MahaKalabhairava. Understand? Like how if you fill the balloon with helium gas, it goes up
if you fill yourself with the prana of Paramashiva through Tyaaga, you just go to Kailasa. MahaKalabhairava is Lord of Tyaaga, Tyaaga Raja, Paramashiva. When he manifests his Tyaaga dimension, he is worshipped as MahaKalabhairava. Kalabhairava never punishes. He only helps you to achieve Paramashivatva. For example, even that Brahma story. If Kalabhairava is angry, he would have killed Brahma. Brahma is nobody for Kalabhairava. But he did not kill Brahma. He just removed the ego, which stops Brahma to see the ultimate reality, which stops Brahma to see his Paramashivatva. Only that part he removed means Kalabhairava actually helped Brahma to achieve his ultimate state eternally. That's why Brahma remains as devotee for Kalabhairava. Some fools try to tell, oh, Brahma was punished by Kalabhairava. No. He only removes the ego and enlightens. Kalabhairava is absolute compassion, eternally sweet, cute, absolute compassion. As I said, you can tickle his hip when you see him. He will laugh. It's too cute. To hide that cuteness, he stands ferocious. Hey! Hey! But he is too sweet. He is only interested in your enlightenment. He removes only what need to be removed. The ultimate Tyagi, Paramashiva, Tyagaraja. Paramashiva himself gave this sacred sounds to awaken the Tyagaraja, Kalabhairava in all of us. I am going to awaken different energies of Paramashiva, Kalabhairava in all of us. Come on. It's too important process today. Don't miss the process. Get your Atmalinga and come and sit. I am going to recite the original sounds given by Paramashiva as it is, to connect all of us to Paramashiva and Sri Kailasa. With the grace of Paramashiva, all of us will experience Paramashiva today. If you want to call your friends, family, anyone, call them. Not to miss this process. It's too important. Call them. It will help intensely manifesting powers, especially Akashic records. You can start reading Akashic records with this process. Come on. So before entering into the process, I'll answer some of your questions. I thought from today I'll answer live questions. In Twitter, a lot of people have sent their questions. Let me answer few of your questions. First, Kathy Ann is asking, Dear Swamiji, how do I maintain focus when struggles arise to throw me off my path to enlightenment? First thing, listen. Do not think and work in binary logic. Please understand. Your very question is fully filled with binary logic. Don't plan to keep the inspiration
powerfulness, will persistence tomorrow. Don't worry that you did not have enough will persistence yesterday. Listen. Don't worry, you did not have will persistence last few days or few months or few weeks in your past. And don't try to plan how to keep your will persistence strongly tomorrow, day after tomorrow, next day, in future. Just decide. Today I will go to as high as possible. Today I have inspiration. Come on, let me make the extreme decisions to the path of my enlightenment. Just go ahead. Today, if you have an inspiration, take sannyas today. Don't worry. Tomorrow you may drop it, you may fail it. Binary logic will never give you breakthrough. I have seen many people. They want me to give breakthrough for them from their binary logic and lead them to enlightenment. And stupidly they think I should act within the binary logic. Dumbo, jingle, bungle, loser, funny, paityam. Do not worry. You did not have inspiration in the past. Do not worry or plan to keep the inspiration strong in your future. Now, if you are inspired, take off. Make extreme decisions. Katyan, specifically customized answer for you. Take the decision, move to Kailas. That's it. Simply the focus will be kept alive. And nothing can throw you off from the path of enlightenment. Next, Mita Rajani is asking, what is the reason for patterns that are passed through generations? What is the best way to get out of this? First thing. The fundamentally human being learns the basis of their identity. What is right, what is wrong, what is good, what is bad, what is pleasure, what is pain. From your past generations, from your parents, family, people around you who taught you. I still remember very clearly one incident. Let me tell you. It really happened. I was helping the Shivacharyas in the temple, in Arunachaleshwara temple, to light the lamp for the arti. So once the Shivacharyas, they do two puja. Means the puja is done inside Garbha Mandir and then in Ardha Mandapa. Till the level of Ardha Mandapa, anybody can go and help them and light diyas and give them during the puja, arti. In those days, temple did not have so many staff. And even the staff who were there, not only understaffed, they will have to run around to all the different sannidhis, shrines. So we are small kids who volunteer. We also go and help here and there, and it's a big blessing and it's such a joy to volunteer and do puja to Arunachaleshwara. After the puja, they will give the vibhuti first to us, so that's a big pride. Of course, never to forget a very good share of Naivedyam, Prasadam, food, graced by Paramashiva himself. So, we always run and do volunteering. And once when I was volunteering, the camphor fell on my finger mixed with oil, burning, fell on my finger and got burnt.
And anyhow, immediately the other people who were there, they helped me and they put my hand in the water and the burning sensation started settling. Then I ran to Arunagiri Yogeshwara. Those days I used to be having darshan of Arunagiri Yogeshwara regularly, physically. I ran to him and said, like this it happened. And he just held that finger and said, Kana, நெருப்பு சுடுங்கிறது தப்பு பாடமப்பா, பாடத்தால் தான் சுடுதை தவிர இருப்பினால் சுடலப்பா. He was telling me, the fire burns, fire hurts, is because the lesson we learned that fire will burn, not by the existence fire will burn. Of course, don't try in your home. Just listen to the whole story. One fortunate thing in my life was I never had my own logic away from Arunagiri Yogeshwara. I was so much in love with him. It's such an extreme love and romance relationship. So I never had any other logic. I was just drinking his words literally. And I had such a sweet, dear relationship with Arunagiri Yogeshwara. I will actually sometimes tickle his belly. So he will start laughing that saliva will spit on me. That saliva will get sprayed on me when he laughs fully. That sweet connection, relationship I enjoyed with him. Then he got a little camphor and he held that finger which got burnt with his hand and asked me to touch the camphor with other hand. And he held my hand continuously. Slowly I could see from my stomach the fire spreading all over my body. The heat was increasing. But it was such pleasure, intense, pleasant experience and pleasure from inside. And it went, the temperature went to the extreme. The camphor which was touched by my other hand just lit up. To that level, my body temperature has gone up, but no pain, no suffering. It was pure pleasure. I still remember how he raised the whole, not just temperature, my cognition about fire. That's it. I realized even the so-called fundamental experience like fire burns is because you learned that way. You are delusory learning, not because of its existence. He said, hey, Agni, தத்துவமப்பா, அது வயிற்றுக்குள்ளே தான் இருக்கு.
நம்ம வயத்துக்குள்ளேயே இருக்கிறது எப்படி துக்கம் கொடுக்கும்? He was trying to teach me in Tamil. I am trying to repeat the words as it is. Fire is a principle, fundamental principle of existence, and it is there inside our stomach. Anything which is inside our stomach, how can that destroy us or burn us or disturb us? Skin is the Prithvi, the earth component of you. Fire is one more component of you. How can one component of you destroy another component of you when you are still alive as the master of you? He said, நீ உடம்புல இல்லாம போயிட்டா அப்போ ஒன்னோட ஒன்று அடிச்சுக்கிட்டு ஒன்று கொளுத்திருச்சுன்னு சொன்னா சரி புரிஞ்சுக்கலாம். ஆனால் நீ உடம்புல இருக்கும்போது உன்னுடைய பாகங்கள் எப்படி ஒன்று அழிக்க முடியும்? He was giving me the multi-dimensional logic, not binary logic. He says, when you are not inside the body, your own fire component has burnt your own earth component. At least that can be tolerated because you are not there. The head is not there. When the head is not there, the students can, it's like if the teacher is not there, the students can fight amongst each other and burn the classroom. But when the teacher is there, head is there, how can they fight with each other? He said, you are the head. When you are in the body, how can your fire element burn your earth element? I said, right. Correct, Swami. That one lesson he taught me, I realized multiple things. First thing, even the so-called worst sufferings are because you are taught it is a suffering, not because it is a reality. That's first lesson. Second, the hydrophobic material which keeps your DNA together, that hydrophobic material is filled with sound. See, being becomes identity through sound. Identity becomes physical expression of a person through fire. The person manifests his good, bad, right, wrong, everything through earth, the Prithvi element. See this satsang again to understand what I am saying. The sound component, Nada Tattva, sound principle, keeps consciousness and matter together. Means that is the first intervention into the hydrophobic component which keeps DNAs together, DNA's spare parts together. Guru, by giving the right sound, vibrations, cosmic principles in the form of Anagata Dvani, he gives new birth and breaks all the patterns passed through the generations inside you. If you are serious, Mita Rajani, if you are serious about breaking the patterns passed on through generations, attend morning process. After the satsang, the Paramashiva process I do, attend to that. The sounds I am creating and infusing into you purifies the hydrophobic component which keeps your DNA material together, which is the bridge for being to become identity, identity to become personality.
The purification happens in your core level. Attend every morning this Paramashivoham process with Atmalinga. That's it. And next question. Shen wants to know what is the one thing a disciple must do to always have Guru's, Paramashiva's grace. Cherish him as your most sweet, beautiful, intimate soul, S-O-L-E and S-O-U-L. Nothing else is required. This one takes care of everything. Every disciple had that kind of an experience with me. I mean, all the crores of disciples who have seen me physically and who have not seen me physically knows in their core being, I am their core soul, S-O-L-E, S-O-U-L. Cherish that, that's all. That's enough, you will have Guru's grace. The individual is asking, is there a relation between Shaktis and Sri Chakra petals? Yes. Each Sri Chakra petal is one Nitya Devi, Tidinitya Devi, we call it. 16 Tidinitya Devis are the 16 petals, and each of them are a Shakti. I should say group of Shaktis. Enriching Temple in Bellevue is asking, Mount Shasta, is that Arunachala of the West? I should say yes. Surely, Mount Shasta is a sacred space. And soon we will have Kailasa in Mount Shasta. So with this, let me enter into the powerful process with the grace of Paramashiva. I'll invoke Paramashiva. With the grace of Paramashiva, I'll connect all of us to Paramashiva intensely. Pick up the Atmalinga and touch your root chakra, means the backbone tip. Touch the Atmalinga backside, the tip of the backbone, Muladhara chakra. Because I'm going to invoke the Paramashiva in the space of MahaKalabhairava in each of the chakras. So, first keep the Atmalinga on your Muladhara chakra. Om, 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 Om. கருணார்ணவமாய் கருதக்கதினம்
Zau, Zhau, Kham Gam, Gam Gam, Ngam. Antakodi, Pushari Kulasahitayai, Am Sham, Mangalamba Devyai, Am Sham, Brahmanyamba Devyai Namaha. Anantakoti Bhutakulasahitaya, Am Sham, Mangalanataya, Am Sham, Asidangabhairavaya Namaha. Om Hrim Steam Om Aim Hrim Steam Sau Sau Kham Gam 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 Ngam Anantakoti Pushari Kulasahitayai Am Sham Mangalamba Devyai Am Sham Brahmanyamba Devyai Namaha. Anantakoti Bhutakulasahitaya Am Sham Mangalanataya Am Sham Asidangabhairavaya Namaha. Now, move the Atmalinga to Swadhisthana Chakra, front side, below the navel. Move your hand, Atmalinga, front side, below the navel, Manipuraga Chakra. Swadhisthana Chakra, below the navel. Navel is Manipuraga Chakra, below the navel is Swadhisthana Chakra. Keep the Atmalinga on Swadhisthana Chakra, below the navel, below the Manipuraga. Om Aim Hrim Steam Zau Zhau Cham Cham Jam Jam Nyam Anantakoti Keshari Kulasahitayai Im Sam Achigamba Devyai Im Sam Maheshwaryamba Devyai Namaha. Anantakoti Vetala Kulasahitaya Imlam Achiganathaya Imlam Rurubhairavaya Namaha. Om Aim Hrim Steam Sau Sau Cham Cham Jam Jam Nyam Anantakoti Kesari Kulasahitayai Im Sam Achigamba Devyai Im Sam Maheshwaryamba Devyai Namaha. Anantakoti Vedala Kulasahitaya Imlam Achikanathaya Imlam Rurubhairavaya Namaha. Now move the Atmalinga
to the navel center, Manipuraga chakra. Om Aim Hrim Steam Sau Sau Tam Dam 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 Nam Ananta Koti Batala Chara Kulasahitayai Om Ham Yogeshwari Amba Devyai Om Ham Gaumari Amba Devyai Namaha Ananta Koti Pichacha Kulasahitaya Om Ham Yogeshwari Nathaya Om Ham Kalabhairavaya Namaha Om Aim Hrim Steam Sau Sau Tam Dam Tam Dam Nam Ananta Koti Batala Chara Kulasahitayai Om Ham Yogeshwari Amba Devyai Om Ham Gaumari Amba Devyai Namaha Ananta Kodi Pichacha Kula Sahitaya Ham Yogeshwari Nathaya Ham Kalabhairavaya Namaha Om Aim Hrim Steam Sau Sau Tam Dam Tam Dam Nam Ananta Kodi Batalachara Kulasahitayai Om Ham Yogeshwari Amba Devyai Om Ham Gaumari Amba Devyai Ananta Kodi Pichacha Kulasahitaya Om Ham Yogeshwari Nathaya Om Ham Kalabhairavaya Namaha Om Aim Hrim Steam Sau Sau Tam Dam 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 Nam Ananta Koti Batala Chara Kulasahitayai Om Ham Yogeshwari Amba Devyai Om Ham Gaumari Amba Devyai Namaha Ananta Koti Pichacha Kulasahitaya Om Ham Yogeshwari Nathaya Om Ham Kalabhairavaya Namaha Now move the Atmalinga to heart center, Anahata Chakra. Om Aim Hrim Steam Cow
Sau Tam Dham 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 Nam Anantakoti Takini Kulasahitayai Rum Sam Harasiddhamba Devyai Rum Sam Vaishnavyamba Devyai Namaha. Anantakoti Apasmara Kulasahitaya Rum Sam Harasiddhambanathaya Rum Sam Kalabhairava Namaha. Keep the Atmalinga in your heart center. Continue to keep in the heart center. Anahata Chakra. Om Aim Hrim Steam Kau Sau Tham Tham Dham Dham Nam Anantakoti Dakini Kulasahitayai Rum Sam Harasiddhamba Devyai Rum Sam Vaishnavyamba Devyai Anantakoti Apasmara Kulasahitaya Rum Sam Harasiddhambanathaya Rum Sam Kalabhairava Namaha. தகையவியலால் புல்லாவினைகள் குணமாம் புகலீது இல்லாததுவாம் எது கண்ணுறலால் எல்லாரருணாச்சலமாம் இதுவே எல்லாரருணாச்சலமாம் இதுவே. தெரியல்லை உற்று கண்ணுற்றால் கருத்தினால் தூர கருதினாலுமே வருத்தமுறாது வராத வேதாந்த அறுத்த விஞ்ஞானம் ஆர்க்கும் உண்டாமே அறுத்த விஞ்ஞானம். Now move the Atmalinga to Vishuddhi under the neck on the throat chakra. Om Aim Hrim
sau sau bam 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 mam anantakoti saha sari kulasahitayai nam sham pattarikambhadevyai loom sham varahyambhadevyai anantakoti brahmarakshasa kulasahitaya loom sham pattarikambanathaya loom sham unmattabhairavaya namaha. Anantakoti sahasari kulasahitayai nam sham pattarikambhadevyai loom sham varahyambhadevyai namaha. Anantakoti brahmarakshasa kulasahitaya lum sham pattarikambanathaya lum sham unmattabhairavaya namaha. Let MahaKalabhairava wake up. With the grace of MahaKalabhairava, let MahaKalabhairava wake up in all of us intensely, be alive and awake, manifest the super power of Tyaaga in all of us. Now, move the Atmalinga to the third eye, Agnya Chakra. Agnya Chakra to the third eye. Om, Om, Aim, Krim, Steam, Zau, Yam, Ram, Lam, Vam, Anantakoti Girisharakula Sakitayai. Aim Sam Girikulyambadevyai. Aim Om Indranyambadevyai. Anantakoti Seti Kulasakitaya. Em Sham Girikulyambanataya. Em Sham Kalabhairava Namaha.
Om Aim Hrim Steam Sau Yam Ram Lam Vam Anantakoti Girisara Kula Sahitayai Aim Sam Girikulyambadevyai Aim Sham Indranyambadevyai Anantakoti Seti Kula Sahitaya Aim Sham Girikulyambanataya Aim Sham Kalabhairava Namaha. Om Aim Hrim Steam Zau Yam Ram Lam Vam Anantakoti Girisharakola Sahitayai Aim Sam Girikulyambadevyai Aim Sham Indranyambadevyai Namaha. Anantakoti Seti Kula Sahitaya Aim Sham Girikulyambanataya Aim Sham Kalabhairava Namaha. அதுவே தலம் அருணாச்சலம் தலம் யாவிலும் அதிகம் அது பூமியின் இதயம் அறி அதுவே சிவன் இதய பதியாமொரு மருமத்தலம் பதியாம. Put the Atmalinga now on the top of the forehead, not on crown, not on Sahasrara Chakra, tip of the forehead, on the top of the forehead, where top of the Anya Chakra, not on the crown, not on the center of the head, top of the forehead. Put it on the top of the forehead. Om Aim Hrim Steam Zau Sau Beam Sham Ham Samham Anantakoti Sarasaragula Sahitayai Vam Kalaratriyambadevyai Aum Vam Chamundadevyai Namaha. Om Aim Hrim Steam Zau Sau Beam Sham Samham Anantakoti Charachara Sahitayai Vam Kalaratriyambadevyai Aum Vam Chamundadevyai Namaha. Anantakoti Pretakola Sahitaya Aum Vam Kalaratriyambanataya Om Vam
भीषणभैरवाय नमः। संहं अनंतकोटि सरासरकुल सहितायै वां कालरात्र्यंबा देव्यै औं वां चामुंडा देव्यै नमः। अनंतकोटि प्रेतकुल सहिताय औं वां कालरात्र्यंबानाथाय ॐ वं भीषणभैरवाय नमः। ॐ ह्रीं स्टीं ॐ ऐं ह्रीं स्टीं ॐ ऐं ह्रीं स्टीं सौः सौः बीं क्षं संहं अनन्तकोटिसरासरकुलसहितायै वां कालरात्र्यंबा देव्यै औं वां चामुंडा देव्यै नमः। अनंतकोटि प्रेतकुलसहिताय औं वां कालरात्र्यंबानाथाय ॐ वं भीषणभैरवाय नमः। Now, keep the Atmalinga on the crown center, Sahasrara Chakra. Move the Atmalinga to Sahasrara Chakra, crown center. Hold the Atmalinga with both your hands on the crown center. Om Aim Hrim Steam Zau Svau Lam Cham Anantakoti Jala Sara Kula Sahitayai Lam Bishanyamba Devyai Lam Mahalakshmiyamba Devyai Namaha. Yambanathaya Amlam Samhara Bhairavaya Namaha. Evam Ashtamatru Sameta Ashtabhairavanyasa Samaptam. Om Aim Hrim Steam Sau Sahau Lam Cham Anantakoti Jala Sara Kula Sahitayai Alam Lam Bishanyamba Devyai Lam Mahalakshmiyamba Devyai Anantakoti Shakini Kula Sahitaya Sakini Kula Sahitaya
லம் பீஷண்யம்பாநாதாய லம் சம்ஹாரபைரவாய நமஹ. ஏவம் அஷ்டமாத்ரு சமேத அஷ்டபைரவன்யாச சமாப்தம். ஓம் 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 மகாபைரவாய. தெரியல்லை உற்று கண்ணுற்றால் கருத்தினால் தூர கருதினால். ஓம் பரமசிவோகம். ஓம் நித்யானந்த பரமசிவோகம். ஓம் 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 மகாபைரவாய. அறுத்த விஞ்ஞானம் ஆர்க்குமுண்டாமே. யோசனை மூன்றாம் With all the auspiciousness and grace, blessings of Paramashiva, let him manifest in all of us. Ashtamatru sameda Ashtabhairavanyasa samaptam Sampurnam. Let the grace of Paramashiva, blessings of Paramashiva manifest wildly, ferociously in all of us, and Ashtamatru Sameda Ashtabhairava fully awaken in all of us, manifest all the auspiciousness. Let Paramashiva Ashtamatru Sameda Ashtabhairava with their grace and blessings manifest through me, through this being in all of us. Powers, being, superconsciousness, Sri Kailasa of Paramashiva, manifest through me, this being in all of us. சரமா சரசரமா சுருக்கு முறுக்கு சங்கிலியா வரப்பா விறுவிறுப்பா கருப்ப வரா பாருங்கடா. இடிக்கும் இடி ஒளியாக வரா சங்கிலியா. அடிப்பா கட்ட முடிப்பா வீர கருப்பு சங்கிலியா.
Shanti, Shanti. You can all open your eyes. Let the grace of Paramashiva be on all of us. If everyday process is like $1 million, today's process is $1 billion. Understand? This is pure gift from Paramashiva directly. Shivaratri gift from Paramashiva, from Sri Kailasa to all the devotees and disciples. To all my disciples, Paramashiva's gift directly from Sri Kailasa is today's process. And today I have some beautiful news from Sri Kailasa, the greatest Hindu nation. This is going to be my most important contribution to the planet Earth. As the living representative of Paramashiva, I formally announce the 16 ministries of Sri Kailasa, the greatest Hindu nation, to start the work of Sri Kailasa, of supporting all humanity and relieving them of anger and violence, and give enlightenment, state, space, powers, being, superconsciousness. Sri Kailasa of Paramashiva. First, Ministry of Sovereign. Second, Ministry of Department of State. Third, Department of Enlightened Civilization. Department of Health. Department of Education. Department of Information and Broadcasting. Department of Commerce. Department of Human Services. Department of Treasury. Department of Interior. Department of Vedic Science and Technology. Department of Housing. Department of Religion and Worship. Department of Agriculture. Department of Environment and Animals. Department of National Archives. So, these are the new ministries of Sri Kailasa. I should say, formally getting formed as new, but the work is being done for last so many years, and it's just the revival, organizing ourselves under these titles properly. And Sri Kailasa Department of Health is leading and will continue to lead people to good health using Nithyananda Yoga, Ayurveda and other traditional Hindu medical sciences, while also working with allopathic medicine to achieve results for the community. I have tons of work in this area from the time my mission started in pregnancy care, Nirahara Samyama, Nitya Kriya, so much work. Now the world can enjoy in an organized way. Sri Kailasa Department of Education is going to keep Paramashiva's Jnana and Paramashiva's Vijnana alive for generations to come. So the beautiful gifts Paramashiva is revealing through this form
can be preserved forever for all to enjoy. This department is creating policies for primary education, post-secondary education, certifications, faculty, academic research and teaching methodologies. This department's single most mission is to bring 100% literacy on planet Earth. No one is denied education, conscious living for every being. From today, our every single effort will be focused towards this ultimate contribution to the humanity. And today, Kailasa's Nithyananda Hindu University is releasing a beautiful program called Leela Dhyana. Wow. An entire 7 days autobiography tour in Thiruvannamalai, visiting sites of where I grew up and spent time with my gurus in the temple. Absolutely unique tour of my life. Just by knowing me, my life, you will become me. Tavakatamritam tapta jivanam kavibiriditam kalmashavakam Shravanamangalam Srimadadatam Bhuvigrunandide Bhuridajana. That is which sweet to hear. That is which is sweet to hear. That which, when heard, immediately raises one to the high conscious state. That which takes us to another level just by remembering it. That which gives deep pleasure not only to the listener but also to the person who narrates it. O Lord, may I narrate your story. This is verse from Srimad Bhagavatam, Bhagavan Vedavyasa. My life is not an individual's history. This is the science of crores of Vedic Dharmas, incarnations and rishis. All of that has been realized once again in me. So when you learn and experience my life, you will just instantly start manifesting powers. I bless everyone who comes to the program to fall in samadhi, in oneness with me. The program is starting on Jivan Mukti Jayanti, March 3rd. You can all apply immediately at nithyanandahinduuniversity.org/daily satsang. I'll give you all a few minutes to sign up. करे नंदी की सवारी भोलेनाथ रे शंकर नाथ रे मेरा भोला है भंडारी करे नंदी की सवारी शंभोनाथ रे शंकर नाथ रे तेरा नाम है तारनहारा कि तू ही है पालनहारा भोलेनाथ रे शंकर नाथ रे मेरे साथ रे तू मेरे साथ रे तमाम सृष्टि का सार तू है विकार तू निर्विकार तू है कहूँ क्या बारे में तेरे भोले असीम तू है अपार तू
पास तेरा, निगाह में भी निवास तेरा, समाए दिल में है तेरी सूरत, वजूद मुझ में है खास तेरा। गंगा सोहे जिसके केशा, करता मंगल जो हमेशा, भोलेनाथ रे शंकर नाथ रे, तू ही त्रिपुरारी कैलाशी, तू ही दुख भंजन अविनाशी, शंभोनाथ रे शंकर नाथ रे, मेरा भोला है भंडारी, जिसे पूजे दुनिया सारी। I bless you all. Let's all radiate with integrity, authenticity, responsibility, enriching, causing, living Shuddhadvaita Saivam, living and radiating state, space, powers, being, superconsciousness, Sri Kailasa of Paramashiva. Paramashivoham, Om Nithyananda Paramashivoham. The eternal bliss, Nithyananda. Thank you. Be blissful. I am your Guru. I will make you enlightened. It's my commitment. Till you become Paramashiva, I won't rest. Don't worry at all. To all my disciples, I give you this as a boon. I'll swallow everything with which you are stuck and liberate you all.